ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தர் ஹீரோவா இப்போ தமிழ் சினிமாவில் ஆக முடியுமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நான் எப்படி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது, எப்படி சிரிக்க வைக்கிறது, எப்படி நான் ஆடியன்ஸ் வந்து ரசிக்க வைக்கிறது, எப்படி அழ வைக்கிறது, எப்படி சிந்திக்க வைக்கிறது வரைக்குமே நீங்கள் வந்து இப்படி யோசிச்சா மட்டும்தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு நடிகராக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப மெயின். அதாவது முன்னாடி வந்து என்னென்னா படம் நல்ல படம் எடுத்துட்டா அதை ஆடியன்ஸ் பார்த்து ஓடிடும், வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும். நீங்கள் அப்படி கிடையாது. இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு படம் எடுக்கிற பட்ஜெட்டுக்கு இணையாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் புது ஹீரோவை இப்போ யாருமே என்கேஜ் பண்ணுறது இல்லை. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான். இப்போ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் மெயினாக அவங்க கிட்ட கேட்கறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் மீடியாவில் இருக்குது, ஜேர்னலிஸ்ட்டில் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அரசியலில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாம தான் கவனமாக இருக்கணும். இல்லை எனக்கு என்னுடைய உடலை கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து அவங்க திறமையில் இருக்குது. வாகை தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளரும் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமோட ஹீரோவுமான சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் வந்திருக்காரு. ஹலோ சந்தோஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் ஒரு ஒளிப்பதிவாளர், டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லா பரிமாணமும் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பேசிக்காகவே ஒரு தமிழ் சினிமாவில் ஹீரோ ஆகிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு. இப்போ நார்மலாக ஒரு பையன் வரான் ஹீரோ ஆகணும்னா ஒரு 3 கேட்டகரி கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து திறமை, இன்னொன்று கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும், 3வது ஃபேமிலி பேக்ரவுண்ட். இது 3ம் இல்லாத ஒருத்தர், மெயினாக இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தர் ஹீரோவாக இப்போ தமிழ் சினிமாவில் ஆக முடியுமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் ஆக முடியும். அதுக்கு மிக முக்கியமானது என்னென்னா ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது, அழகு கிடையாது, திறமை முக்கியம். ஓகே. நீங்கள் ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணீங்க, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ஒரு டிக்டாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் திறமையின் மூலமாக என்கேஜ் பண்ணணும். திரும்ப ஆடியன்ஸ் வந்து இவரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறத உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ எத்தனையோ ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நெப்போட்டிசம் கிட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சர்வே பண்ண முடியல. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ண முடியலன்னா வெறும் அழகை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று அழகு வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு 20 வயசில் ஒரு பையன் வேறு மாதிரி இருப்பாப்புல, 30ல் வேறு மாதிரி ஆகும், 40ல் வேறு மாதிரி ஆகும்போது அழகு வந்து சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, அது மாடலிங்க்கு தான் முக்கியம். நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு ரேம்ப் வாக் போகணும் அப்படின்னா அழகு முக்கியமாக இருக்குமே தவிர, அழகை பொறுத்தளவுக்கு சினிமாவை பொறுத்தளவுக்கு அழகுலாம் 2வது கேட்டகரி தான். இப்போ நீங்கள் ஒரு பிரதீப் நகநாதன் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வளர்ந்து வர ஒரு ஹீரோ, அவர்கிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, நீங்கள் அழகுன்னு சொல்ல முடியாது. அவரை ஒரு நார்மல் நம்மளோட ஒரு கூட படிக்கிற ஒரு பையன் மாதிரி தான் இருப்பார் அவர். ஆனால் என்னென்னா அவரோட ஸ்கிரிப்ட் நாலேஜை வச்சு என்டர்டெயின் பண்ணார், ஒரு நல்ல கான்செப்டை வச்சு என்டர்டெயின் பண்ணார். இன்றைக்கி நீங்கள் திறமைங்கும் போது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வெறும் நடிப்பு மட்டும் பத்தாது. நீங்கள் இன்னொருத்தரோட டயலாக் மட்டும் நீங்கள் பேசிகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் ஓனாகவே யோசிக்கணும். என்கேஜாவில் நான் எப்படி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது, எப்படி சிரிக்க வைக்கிறது, எப்படி நான் ஆடியன்ஸ் வந்து ரசிக்க வைக்கிறது, எப்படி அழ வைக்கிறது, எப்படி சிந்திக்க வைக்கிறது வரைக்குமே நீங்கள் வந்து இப்படி யோசித்தா மட்டும்தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு நடிகராக சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா சின்ன படத்துலேருந்து தான் வர முடியும். நீங்கள் சின்ன படங்கள் இப்போது மிக மிக குறைவு, வந்தாலும் அதுக்கான ஆடியன்ஸ் இல்லைங்கும்போது அது ஒன்று தான் இன்றைக்கி சவாலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் தான் ரொம்ப மெயின். அதாவது முன்னாடி வந்து என்னென்னா படம் நல்ல படம் எடுத்துட்டா அதை ஆடியன்ஸ் பார்த்து ஓடிடும், வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு படம் எடுக்கிற பட்ஜெட்டுக்கு இணையாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் புது ஹீரோவை இப்போ யாருமே என்கேஜ் பண்ணுறது இல்லை. அது ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான். பட் அப்போனா இருக்குது ஒரு அப்கமிங் ஹீரோவை என்கேஜ் பண்ணுறது இப்போ தமிழ் சினிமாவில் குறைஞ்சி தான் இருக்குது. நிச்சயமாக அது குறைஞ்சி தான் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு விஜய் கால் ஷீட்டில் தாங்க அவங்க சூர்யா அந்த மாதிரி வருவாங்க, அடுத்த கேட்டகரி வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு இந்த மாதிரி ஆதரவா மாதிரி வருவாங்க. அவங்க இல்லைன்னா அட்டகத்து தினேஷ், கலையரசன் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது, இல்லை எனக்கு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க, என் கதை ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு டைரக்டர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு ப்ரொடியூசர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஓகே இந்த பையனை வச்சு நான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணால் வர முடியும். அப்படி வந்தவன் தான் நானும். அப்படி தான் வந்து விஜய் சேதுபதி, ஒரு சிவகார்த்திகேயன், ஈவன் பிரதீப் ரங்கநாதன் கூட எடுத்தவங்க, கல்பத்தியாகரம், ஓகே இந்த கதையை வச்சு பண்ணுவோம் தாங்கும் அப்படின்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் முடிவு பண்ணாங்கன்னா புது ஹீரோக்கள் வர முடியும். சரி, இப்போது ஒரு பையன், அதாவது ஒரு மேல், ஓகே, இப்போது ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் மெயினாக அவங்கக்கிட்ட கேட்கறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். லைக் உங்களுக்கே தெரியும், மீட்டூலாம் நிறையா சொன்னாங்க, வச்சாங்க, கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே தண்டனை கொடுத்தாங்க, இல்லை அதை பற்றி விசாரிச்சாங்கன்றது இன்னும் தெரியாது. பட் ஆனால் ஒரு ஹீரோயின் வரணும் அப்படின்னா அவங்க திறமையில கூட வந்திருக்கலாம்.
ஆனால் மெயினாக சொல்கிறது வந்து இவங்க கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில், இப்போ அவங்க பெரிய ஹீரோயினாக மாறி இருக்கலாம், அவங்க ஆரம்ப காலத்தில் இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹீரோயின் வந்து அதை பண்ணாதான் அவங்க ஹீரோயின் ஆக முடியுமா? இல்லை, அப்படி யாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ மீ டூ எந்த இதுவுமே பாதிக்காத காரணம் வந்து இந்திய சமூகமே வந்து ஆணாதிக்க சமூகம் தான். ஓகே. ஆனால் என்னதான் ஆணாதிக்கமாக இருந்தாலும் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் எதையும் இங்கே பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா அது ஒரு கற்பழிப்பு கேஸ் வரைக்கும் கொண்டு போயிடும். மீட்டுங்கிறது வந்து என்னென்னா, இவங்க பெண்கள் இங்கே அதுக்கு தயாராக இருக்கிறதுனால தான் அது நடக்குது. இன்னொன்று வந்து ஹனி ட்ராப் மாதிரி கூட சொல்லலாம். 2 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இப்போ சோஷியல் மீடியா இருக்கிற பிரபலம், இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் நியூஸ் சேனலில் சொல்லிவிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு பிரபலம் என்ன இப்படி தப்பாக கூப்பிட்டாங்க, எல்லாம் தப்பாக பேசினாங்க, ஒரு தப்பாக டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் போட முடியும். ஸோ இவ்வளோ சுதந்திரம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் இருக்குது. ஸோ இது கம்பல்சரின்லாம் கிடையாது. ஆனால் அவங்க இன்னும் வேறு இடத்துங்களுக்கு போகணும், பெரிய ஸ்டாரோட சேரணும் போது இவங்களா போய் இவங்க எதாவது பண்ணிவிட்டு அது ஏமாற்றம் அடையும் போது தான் அந்த மீட்டு வருது. இல்லை சார், இது கம்பல்சரி இல்லை, ஆனால் இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் மீடியாவில் இருக்குது, ஜேர்னலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜவுளி கடையில் உட்பட இருக்குது. வந்து நல்ல பெண்களும் இருக்கிறாங்க, நல்ல நடிகர்களும். பெண்களுக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நீங்கள் என்னன்னா ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து இருக்கும்போது அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண்ணோட ஒரு சின்ன பார்வையிலேயே அது தெரிஞ்சிடும், இல்லை இதுக்கான ஆள் கிடையாதுங்கிறத. அந்த பார்வையோ ஒரு சின்ன கோவத்தையோ போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மேற்கொண்டு இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு திறமைக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இந்த மீட்டு வால்லாம் கிடைக்காது. நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க யூடியூப்பில் வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க, அவங்க சினிமாவுக்கு நடிக்க வர்றாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கம்பல் பண்ணுறாங்க, இது நீ பண்ணேன்னா நீ இன்னும் பெரிய ஆள் ஆகணும். அப்படி வேண்டியதில்லை சார், எனக்கு யூடியூப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று அந்த பணத்தை வச்சு படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் வர தயாராக இருக்காங்கன்னா இது தேவையில்லையே. உங்களுக்கு ஒரு பணத்தை ஏமாத்துற மாதிரி தான் ஒரு பெண்ணை ஏமாத்துறாங்க. சார் உங்களுக்கு நீங்கள் இந்த பணத்தை இங்கே போடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு தரோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏமாறுறது யாரோட தப்பு? ஏமாறுறது தப்புனா ஏமாத்துறதும் தப்பு. ஏமாத்துறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அவங்க இது ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க. ஏமாறுற நாம தான் கவனமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மீட்டும் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்திருக்கு. சில பேர் அசிங்கப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமாந்து போய் வாய்ப்பும் கிடைக்காம லைஃபே சீரழிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க இதை சொன்னோம்னா நமக்கு இன்னும் வாழ்க்கை இன்னும் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்கனால ஒதுங்கி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அரசியலில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாம தான் கவனமாக இருக்கணும். இல்லை எனக்கு என்னுடைய உடலை கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து அவங்க திறமையில் இருக்கணும். அது பெண்கள்கிட்ட தான் இருக்கணும். அது நீங்கள் நிச்சயமாக அவங்க கல்லறி தான் செய்வாங்க. நாம் கவனமாக இருந்து அதை தடுக்கணும். இல்லை வந்து முறைச்சோம்னாலே போதும், அது விலகி போயிடுவாங்க. இப்போ திறமையில கிடைக்காத வாய்ப்பு ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்ல. நிச்சயமாக நீங்கள் என்ன தான் அழகாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ஓடலை, இல்லை நடிப்பு சரியில்லைன்னு வருது, அப்படிலாம் யாருமே எந்த ஹீரோயின் இருக்க முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு லாங் போகவே முடியாது. நீங்கள் ஒரு படம் 2 படம் வேணால் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சரி அவங்களோட ஆசைக்கு இணங்கினதுனால வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா எத்தனை படம் அவங்க அப்படி பண்ணிட முடியும்? சரி, ப்ரொடியூசருக்காக இருந்தீங்கன்னா இப்போ ஹீரோ வேணாம்பாரு, டைரக்டர் வேணாம்பாரு, இப்போ எல்லாரும் கூடயும் நம்ம அது பண்ணிகிட்டே இருக்க முடியாது என்னன்ட்டு. ஸோ திறமை தான் நிலைக்கும், உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அதான் கொடுக்கும். ஒரு ஆடியன்ஸ் திறமையை பார்க்க தான் வராங்க. புரியுது சார். ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் ஒரு நிறைய பேரை வந்து ஒரு டேரக்டராக நீங்கள் ஆடிஷன்ஸ் நிறைய எடுத்திருப்பீங்க. இப்போ எந்த ஒரு கேட்டகரியில் இந்த பாயிண்டில் ஓகேப்பா இந்த பையன் ஹீரோவாக வரலாம், இந்த பொண்ணு ஹீரோயினாக வரலாம், நீங்கள் எதை வச்சு சார் டிசைட் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ நம்ம ஒரு டைலாக் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கற்பனையில் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஜய் வெளியே வருவார், அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நயன்தாரா சமந்தாலாம் வெளியே வருவாங்க. அப்படி வரக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். நான் எழுதுனதை விட அந்த நடிக்கிறது பிரமாதமாக நடித்தாங்கன்னா அவங்கள நான் தேர்ந்தெடுத்துருவேன். அவ்வளோதான் சிம்பிள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு சிவகார்த்திகேயனை மைண்டில் வச்சுட்டு சிவகார்த்திகேயன் எப்படி நடித்தா நடிப்பாங்க, ஒரு விஜய் சேதுபதி எப்படி நடிப்பாருன்னு சொல்லி இன்னொரு விஜய் சேதுபதியோ, இன்னொரு சிவகார்த்திகேயனோ, இன்னொரு பிரதீப் ரங்கநாதனோ, இன்னொரு சந்தோஷ் நம்பிராஜனோ இந்த சினிமாவுக்கு தேவை கிடையாது. எல்லாமே யூனிக்காக இருக்கணும். அப்படி யூனிக்காக பண்ணும்போது நான் நினச்சதை விட பிரமாதமாக ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுதான் எனக்கு தேவை, அதுதான் ஆடியன்ஸுக்கு தேவை. ஆடியன்ஸுக்கு தேவையானது தான் நான் எடுப்பேன் டைரக்டராக. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை, அரசியலில் என்ன நடக்குது, சினிமாவில் என்ன நடக்குதுன்றதை ரொம்ப விரிவாக விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி.